வணக்கம். நம்ம இன்னைக்கு காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, கரூர் துயர சம்பவத்தை பற்றி தான் நம்ம காணொலியில் பார்க்க போறோம். இந்த துயர சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னா 4. முதல், தமிழக வெற்றி கழகம். மாற்று கருத்தே இல்லை, தமிழக வெற்றி கழகம் தான் முதல் குற்றவாளி. இதில் நான் அது ஏன் சொல்றேன்னு சொல்லி நான் அதில் காரணங்கள் நான் அடுக்கிறேன். 2வது, ஆளும் தரப்பு நிர்வாக தோல்வி கண்டிப்பா இருக்கு. ஆனா அது எத்தனை சதவீதம் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு வரும் காணொலிகள்ல நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். 3வது, இந்த ஊடகங்கள், அது சமூக ஊடகம், சோசியல் மீடியா சொல்ல சமூக ஊடகமா இருக்கட்டும், இந்த ஆகட்டும், சேட்டலைட் மீடியா ஆகட்டும், இது 3வது காரணம் இந்த துயர சம்பவத்துக்கு. 4வது, நம்ம பொதுமக்கள். இந்த 4 பேரை தான் ஒரு கட்டமா நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொலியில போலாம். அரசியல் என்னது? அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான். முதல் காரணம் தமிழக வெற்றி கழகம் நான் சொன்னல. முதல்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு அவங்க பட்டியலிடுறாங்க. விஜய் அவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி அவரோட முதல் மக்கள் சந்திப்பை தொடங்குறாரு. எங்க? திருச்சியில தொடங்குறாரு. திருச்சியில நல்லா அவர் எதிர்பார்த்த மாதிரி நல்ல கூட்டம். முதல் சந்திப்புனால நல்ல கூட்டம். திருச்சி மாவட்டத்தில் அது உள்ள இருக்க அடங்கின எல்லா தொகுதியில இருந்து ஆள் வந்திருந்தாங்க. நல்ல கூட்டம். அது முதல் சந்திப்பு. அதுலயும் நிறைய மயக்கங்கள் நடந்தது. பெருமளவு இந்த மாதிரி சேதங்கள் இல்லை. ஆனா மயக்கங்கள் நிறைய பேர் மயக்கம் போட்டு இருந்தாங்க. அங்கேயும் தண்ணி இல்லை, அங்கேயும் அடிப்படை வசதி இவங்க பொறுப்பாளர்கள் எதுவும் சரியா பண்ண நிறைய மயக்கங்கள் இருந்தது. பெருமளவு உயிர் சேதம் இல்லாதனால அது பெருசா வெளியில தெரியல. ஆனா கூட்டம் இருந்தது. ஆனா அடுத்த வாரம் சனிக்கிழமையான இவங்க திருச்சி மாவட்டம் முடிச்சுட்டு எங்க வராங்க? நாகப்பட்டினத்துக்கு வராங்க. நாகப்பட்டினம், திருவாரூர், இந்த 2 இடத்துல மக்கள் சந்திப்பு நடத்துறாரு. இதுல ஒரு பேச்சு என்ன இருந்ததுன்னா, திருச்சியில மாவட்டத்துக்கு கூடின கூட்டத்துல இருந்து நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் கூட்டம் கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த வாரம் ஃபுல்லா சமூக ஊடகங்கள்ல, விவாதங்கள்ல இப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டே இருந்தது. இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. சரி, அது அந்த வாரத்தோட அது முடிஞ்சது. அப்புறம் என்ன, அதுக்கு அடுத்த வாரம் எங்க அங்க போயிருக்கணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டபடி எங்க போயிருக்கணும்னா, திருவள்ளூர் மாவட்டமும் வடசென்னை மாவட்டம் தான் அவங்களோட அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட விஜய் சுற்றுப்பயணத்தோட அட்டவணையில இருந்தது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை அப்படியே உடனடியா நாமக்கல்லும் கரூரும் மாத்துறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். ஏன் மாத்துனாங்கன்னா, இந்த நிகழ்வு இந்த கரூருக்கும் நாமக்கல்லையும் நடக்கிற கூட்டத்துக்கு முன்னா அந்த வாரத்துக்கு நடுவில் இடைப்பட்ட காலத்துல திமுகவோட 30 விழா நடந்தது செப்டம்பர் 17ஆம் தேதி. அது என்ன அப்படின்னா, சொல்றது செந்தில் பாலாஜி கோட்டை, முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா புகைப்படங்கள் சமூகத்தில் என்னவா தீயா பரவுச்சுன்னா, பெரும்பாலான நாற்காலிகள் காணாம இருந்தது, காலியா இருந்தது. பெருமளவு நாற்காலிகள் காலியா இருந்தது. முதல்வர் பேசும் போதே அங்க பெருசா யாரும் இல்லை. மழை பெஞ்சிட்டே இருந்தது. எல்லாம் மழை பெஞ்சோடனே சேரை தூக்கி நாற்காலி தூக்கி தலையில வச்சுக்கிட்டாங்க. அது போடப்பட்ட அந்த போடப்பட்ட நாற்காலிகள் அதிகம். ஆனா வந்த மக்கள் ரொம்ப குறைவு. காசு கொடுத்து கூட்டியும் வந்த மக்கள் ரொம்ப குறைவு. இந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப தீயா பரவுது. தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள், ஆதரவாளர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல திமுகவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த கரூருக்கும் நாமக்கலுக்கும் இவங்க பரப்புரைய மாற்றத்துக்கு முதல் காரணம். ஏன் அப்படின்னா, சரி, திமுகவுக்கே கூட்டம் வரல, நம்மளுக்கு கூட்டம் பயங்கரமா வருது. இதை காமிச்சு திமுகவை ஒரு உளவியலா இது பண்ணோம், நம்ம கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க போட்ட அந்த இடத்த மாத்தினோட விளைவு தான் இன்னைக்கு 40 உயிர் அனாமத்தா 42 உயிர் போயிருக்கு. அனாமத்தா 42 உயிர் போயிடுச்சு. அதுல 40 எல்லாம் பெரியவங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல, சின்ன 1.5 வயசு குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்ணுங்க. அது நான் அந்த செய்தியெல்லாம் நான் அந்த புகைப்படத்தெல்லாம் நான் பார்க்கல, கேட்டு நம்மளுக்கு கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ நம்மளுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அது நம்ம பார்க்கக்கூடாது நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கும் வீட்டில் குழந்தைகள் இருக்கு. இது அதையும் கற்பனை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இருக்கு. அது என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. இவங்க 2 பேரும் இவங்க பண்ண இந்த அதிகார சண்டை,
இந்த கூட்டத்தை காட்டணும், யாரு பெருசுன்னு கெத்து காட்டணும்னு சொல்லி பண்ண சண்டையில அனாமத்தா 40 உயிர் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வேற இந்த நாமக்கல்லையும் கரூர்லயும் அவங்க வந்து பேச திட்டமிட்ட இந்த நேரம் வந்து நாமக்கல்ல காலையில 8:45 விஜய் அங்க வந்து பேசியிருக்கணும். அதை முடிச்சுட்டு 12 1 மணி வாக்குல அவர் கரூர் போயிருக்கணும். இதுதான் வந்து திட்டமிட்ட வந்து நேரம், விஜய் பேசுறதுக்கான நேரம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்புறதுக்கு 8:45 தான் கிளம்புறாரு. சென்னையில இருந்து அவர் வீட்டுல இருந்து 8:45 தான் கிளம்புறாரு. அங்க இருந்து திருச்சிக்கு வராரு. திருச்சியில இருந்து சாலை மார்க்கமா வந்து நாமக்கலுக்கு போறாரு. சமூக ஊடகங்களில் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் திருச்சிக்கு வந்து சாலை மார்க்கமா போனோம், சேலத்திலே ஒரு விமான நிலையம் இருக்கு, அங்க நேரடியா வந்து இறங்கிட்டு அங்கிருந்து வந்தா இன்னும் கம்மியா இருக்கும், குறித்த நேரத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் பட்டியலாம் இன்னும் நிறைய இருக்கு, சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி காலதாமதம் பண்ணதுனால காலையில 8 மணில இருந்தே இவரை பார்க்கணும்னு சொல்லி கூட்டம் அங்க கூடி இருக்கு. காலையில 8 மணில இருந்து இவர் எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புறாரு, 8:45. கூட்டம் எத்தனை மணிக்கு கூய தொடங்குது, 8 மணில இருந்து. அவரு உச்ச திரை நடிச்சிடும், கண்டிப்பா கூடும். இவர் சரியான நேரத்துக்கு அங்க வந்து பேசி முடிச்சிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய கலைவரம் அங்க நடந்திருக்கிறது தவிர்த்திருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, கூட்டத்தை காட்டணும். ஏன்னா சொன்ன நேரத்துக்கு வந்து பேசிட்டு போயிட்டு அவங்களும் அப்படியே அந்த நாமக்கல் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அங்க இருந்து வந்தது தாமதம் 12, இங்கதே நாமக்கல்லே 1 மணி வாக்குல தான் வராரு. அங்க பேசுறாரு. அங்க பேசிட்டு அங்க இருந்து கரூருக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆயிருக்கு. 7 மணி வாக்குல கரூருக்கு வந்திருக்காரு அவரு. கரூர் எப்போ வரணும், 1 மணிக்கு அவர் வந்து இருந்திருக்கணும் அங்க. ஆனா எப்ப வராரு, 7 மணிக்கு வராரு. சனிக்கிழமை கரூர்ல அதுவும் சம்பள நாள்னு சொல்றாங்க. அப்போ கூட்டம் இன்னும் இவரை பார்க்க வந்த கூட்டத்தை விட அங்க பொதுமக்கள், இந்த சம்பளம் வார இறுதி சம்பள நாட்கள் சம்பளம் வாங்க வார கூலி வர மக்கள் அங்க ஏற்கனவே நிறைய இருந்திருக்காங்க, நிறைய மக்கள் இருந்திருக்காங்க. இவரை பார்க்க வந்த கூட்டமும் அங்க நாமக்கல்ல முடிச்சுட்டு இவர் வரும்போது கூடயே வந்திருக்காங்க. அங்க இருந்த மக்களும் அங்க இருந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சம்பள நாட்கள் வாங்குற மக்களும் அங்க இருந்திருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அடைஞ்சவனு யாருக்கும் அங்க நின்று மூச்சு ஓடுறதுக்கான இடம் இல்லை. அந்த கூட்டத்தை நான் உங்களுக்கு அந்த புகைப்படம் காட்டுறேன் பாருங்க. இந்த கூட்ட நெரிசல்ல எப்படி ஒரு நல்ல உயிர் காற்றுன்னு சொல்ற ஆக்சிஜன் சுவாசிக்க முடியும்? கிட்ட ஒரு இவ்வளோ நெருக்கி இருந்தா அது முடியாது, கஷ்டம். அது நகரத்துக்கு அவங்க அதுல இருந்து அந்த கூட்டத்துல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவங்களால வர முடியல, கூட்டம் நல்லா நெருக்கிடுச்சு. இதுல நான் என்ன ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. இதுல 40 பேர் இறந்தாங்கல்ல, இதுல பெரும்பாலான பெண்கள். ஆண்கள் ஏதாவது ஒரு இயற்கை உபாதை வந்தா அப்படியே பக்கத்துல எங்காவது போயிடுவாங்க. ஆனா பெண்களால அதுல சொல்றாங்க, இறந்த பெண்கள் நிறைய பேரு அந்த மலைக்குடல்ல மலம் நிறைய இருந்து போகாம அடக்கி வச்சிருக்காங்க. அப்படியே மலம் அடிக்கிறது, சிறுநீர் போகாம அப்படியே அடக்கி வச்சிருந்திருக்காங்க. எல்லாம் இந்த குழந்தைங்கள்லாம் இவங்க இருக்கிற ரசிக வெளியில அவரை பார்க்கணுன்றதுல பக்கத்துல கீழே குழந்தை விழுந்ததா இல்லையா அதை மேல ஏறியே மெரிச்சிட்டு போயிருக்கானுங்க. அந்த அளவுக்கு ரசிக வெளியில அவரை பார்க்கறதுக்கு இருந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இவங்க இந்த இவ்வளவு பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு இவங்க தாவைக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, சரியான காவல் கண்காணிப்பு கொடுக்கல அப்படின்றாங்க. இத செய்தியாளர் சந்திப்புல அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பு என்ன சொல்றாருன்னா, லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க்னு சொல்லி 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒரு லோ ரிஸ்க்னா 250 பேருக்கு ஒரு காவல்துறை ஒரு காவலர், 250 பேருக்கு ஒரு காவலர். இதே ஹை ரிஸ்க் அதிக கூட்டமா இருந்ததுன்னா 100ல இருந்து 150 பேருக்கு ஒரு காவலர் அப்படின்ற விகிதத்துல இவங்க காவலர் கண்காணிப்பு கொடுப்பாங்க. தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது இந்த கரூர் அந்த நாமக்கல் கரூர் அந்த மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதி இருக்கு. தொகுதிக்கு 2000 பேர் அப்படின்னு சொல்லி 8000 பேர் கூடுதலா 2000 பேர் மொத்தம் 10,000 பேர்
வருவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி இவங்க வந்து காவல் நிலையத்தில் மனு கோரியிருக்காங்க. நான் அந்த மனு வேணா போட்டு விடுறேன், அதை பாருங்க. இல்லை 10,000 பேர் அவங்க சொன்னது, ஆனால் வந்தது 30,000த்துக்கும் மேலே. அவங்க சொன்னதோட 3 மடங்கு கூட்டம் அதிகமாக அங்கே இருந்திருக்கு. இவங்க கணக்கு பண்ணது 10,000. ஆனால் அந்த வார இறுதி சம்பளம் வாங்குற மக்கள், நாமக்கல்லேருந்து இவரை பின்தொடர்ந்து வந்த மக்கள், இதெல்லாம் சேர்த்து அங்கே 30க்கும் மேலே சொல்கிறாங்க. நான் ஒரு நடுநிலையாக 30,000த்துக்குன்னு வச்சுக்கிறேன். 30,000 மக்கள் அந்த சின்ன இடத்துல, அந்த இடத்துல அவ்வளோ குவிஞ்சிருக்காங்க. காற்று இல்லை, தண்ணி வசதி இல்லை. அதான் இந்த இவங்க கொடுத்த 10,000 மக்கள் வருவாங்க கணக்கு பண்ணி அரசாங்க தரப்புல இருந்து 500 காவலர்களை அந்த பணிக்கு நியமிச்சிருக்காங்க பாதுகாப்புக்கு. இதை கணக்கு பண்ணா உங்களுக்கு 20 பேருக்கு ஒரு காவலர்னு சொல்லி இதுல வரும். ரொம்ப அவங்க ஹை ரிஸ்கோட இன்னும் நல்லா கொடுத்துருக்காங்க. இது அவங்க சொன்ன கணக்குப்படி. ஏன் அவங்க வந்து ஏன் காவல்துறை இதை மறுக்காம கொடுத்தாங்கன்னா, விஜய் பண்ற அதே இடத்துக்கு, அந்த பரப்புரை இடத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல வந்து பரப்புரை பண்ணிட்டு போனாரு. ஒரு 15,000 பேர்லேருந்து 20,000 பேர் வந்ததா சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டம் கூடிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர் பேசினதை கேட்டாங்க, அமைதியா போனாங்க, எந்த பிரச்சனையும் வரல அப்படின்ற ஒரு கணிப்புல தான் காவல்துறை இந்த இடத்த அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொன்னு தாவக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வேற 2 இடம் கேட்டோம், அவங்க கொடுக்கல, இதை தான் கொடுத்தாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கேட்ட 2 இடமும் வந்து ஒரு 7,000 பேர் தான், 7,000லேருந்து 10,000 பேர் தான் நிக்கிற மாதிரி இடம். அதை கொடுத்துருந்தா இன்னும் வந்து இறப்பு விகிதம், பாதிக்கப்பட்ட விதம் அதிகமா இருக்கும். இதுலயே நம்ம சொல்ல மறந்துட்டேன். இப்போ தாவைக்கா தரப்புல இருந்து சரியா காவல் பாதுகாப்பு கொடுக்கல, காவல் பாதுகாப்பு சரியா கொடுக்கலன்னு சொல்ற தாவைக்காவே விஜயே அதுல வந்து சொல்றாரு, நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து காவலர் நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க, அவங்க இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்னு அவரே அந்த கூட்டத்திலையும் சொல்றாரு. இன்னும் தாவேக்கா தரப்புல இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்க தலைவர் இங்க பேச வரும்போது நீங்க வந்து மின் இணைப்பை துண்டிக்கணும், அந்த நேரத்தில் மட்டும், ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும், அங்க ஏதாவது ஏறி மேலே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சொல்ற கரண்ட் கம்பத்து மேலே ஏறி ஏதாவது உயிர் ஏறி ஆச்சுன்னா சேதாரம் ஆயிடும்னு சொல்லி இவங்க முன்கூட்டியே மின் வாரியத்துக்கு மனுவும் கொடுத்துருக்காங்க. அதே ஏற்கனவே விஜய் அவர்கள் நாமக்கல்ல இது பரப்புரை பண்ணும் போதே 34 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. இது கண்டிப்பா தலைமைக்கு தெரிஞ்சிருக்கும். தலைமை அங்க சுத்தி இருக்கிறாரு ஆதவர்ஜுனா, புஷியானது, சிடிஆர் நிர்மல்குமார், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது போக நாமக்கல்ல முடிச்சுட்டு இங்க கரூருக்கு வர நெருக்கத்துல ஒரு 50 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க, 50 மீட்டர் இடைவெளிக்கு முன்னாடி இருக்கும் போது காவல்துறை எச்சரிக்கை, இங்க கூட்டம் நீங்க சொன்னதோட அதிகமா கூடி இருக்கு, இது கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியாது, நீங்க வேணா இதை ரத்து பண்ணிக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, புஷியானதுட்டையும் சிடிஆர் நிர்மல்குமார் அவங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் வந்து புஷியானந்த் வந்து ஆதவர்ஜுனா கிட்ட எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படிதான் இது வரைக்கும் செய்திகள்லாம் வருது, வெறும் உறுதிப்படுத்தல, இது வரைக்கும் செய்திகள் அப்படிதான் வருது. ஆனா ஆதவர்ஜுனா செந்தில் பாலாஜி மேல காழ்ப்புணர்ச்சியால இங்க நம்ம கூட்டம் கூட்டியே ஆகணும், செந்தில் பாலாஜி மட்டுமா நம்ம பேசிட்டு இறங்கணும்னு சொல்லிதான் அந்த விஜய் அப்பதான் அந்த பாட்டு பாடுறாரு, பாட்டலுக்கு 10 ரூபா பாட்டு அப்பதான் அவர் பாடுறாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, பேசுறதுக்கு முன்னாடியே மக்கள் மயங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் மயங்கி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு, அவசர ஊர்தியில ஏத்திட்டு பார்த்துதான் விஜயே சொல்றாரு, அதுல என்ன ஆம்புலன்ஸ் வருது, ஏன்னா திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, தலைவர்கள் பேசும்போது இது மாதிரி ஆம்புலன்ஸ் விட்டு வேணுமே இது பண்றதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவர் அந்த யாருக்கு ஆரம்பிச்சாருன்னா, அந்த எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டை ஆரம்பிச்சாரு. இது அப்படியே இங்கேயும் இதை பார்த்தோன்னே இந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு முதல்ல விஜய் சொல்றாரு. அப்புறம் நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவருக்கு பிரச்சனை தெரிய ஆரம்பிக்குதா இல்லையா நம்மளுக்கு சரியா தெரியல. அவருக்கு என்ன செய்தி, இந்த செய்தி போச்சா இல்லையா, கீழே இருந்து செருப்பு வீச்சு நடந்ததுன்னு சொல்லி காணொலி பார்த்திருப்பீங்க, செய்தியில பார்த்திருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அது என்ன இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, உள்ள செந்தில் பாலாஜி ஆட்கள் பூந்து அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல விஜய் அந்த பக்கம் பேசிட்டு இருக்க, பின்னாடி பக்கம் நிறைய பேர் மயங்கி விழுறாங்க, இதை தெரியாம அவர் பேசிட்டு இருக்காரு, கவனம் ஈர்க்கிறதுக்காக நாங்க செருப்பு வச்சு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த நடந்ததா அரசாங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இதெல்லாம் தாவேகா பக்கம் நடந்த தவறுகள்.
அவர் சொன்ன மாதிரி காலைல 8:45 அங்கே நாமக்கல்ல இருந்து பரப்பை பண்ணி முடிச்சுன்னா அந்த மக்கள் அப்படியே பார்த்துட்டு இல்லை இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அந்த கரூர் நாமக்கல் முடிச்சுட்டு கரூர் வர்றதுக்கு முன்னாடியே இவர் முன்னாடி என்ன பண்ணாருன்னா திருச்சியில் எப்படி தான் என்ன பண்ணாருன்னா அந்த அந்த வண்டிக்குள்ள அந்த பரப்புரை வாகனத்துக்குள்ள போது விளக்கு அணைச்சு விளையாடிட்டு இருக்காரு. இது இங்கே அதே மாதிரி எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த விளக்க அமுத்திட்டு அவர் உள்ளே போயிட்டார். இவங்க என்ன அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்களா, அவங்க வந்து முன்னாடியே கரூருக்கு வரதுக்கு முன்னாடியே கை காட்டியிருந்தாருன்னா அந்த நாமக்கல் கூட்டம் பார்த்துட்டு அப்படியே போயிருக்கோம். இவர் பண்ணாதனால அந்த கூட்டமும் இங்கே சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இவங்க பக்கத்தில் இருக்கிற தவறுகள். இது போக அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சொன்ன நேரத்துக்கு வராமல் இருக்கிறது. இன்னொன்று பெரிய எதிரி விஜய்க்கு யாருன்னா அவங்க ரசிகர்கள் தான். பண்படுத்தப்படாத கூட்டம், அன்ஆர்கனைஸ்டு கிரௌடுன்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல் படுத்தப்படாத கூட்டம். தன் தலைவனை நேரில் திரையில பார்த்தோன்னா தரையில பார்க்கணும், நேரில் பார்க்கணும்னு சொல்லி பக்கத்தில் யார் இருக்கா என்ன எது யார் பக்கத்தில் இருக்கா ஏறி மிரிச்சிட்டு அவன் வச்சிருக்க அலைபேசியில் காணொலி எடுக்கிறான். இதெல்லாம் அவ்வளோ ரசிக வெறியெல்லாம் அவன் பண்ணியிருக்கான். இந்த கூட்டத்தை அரசியல் கட்டுப்படுத்தப்படாத ஒரு தலைவர் இருந்திருக்காரு. இந்த கூட்டம் அவருக்கு ஒரு எதிரி. அடுத்த எதிரி யாரு தாவைக்காக்குனா இந்த இணையத்தில் உக்காந்து காசு கொடுத்து பேச வைக்கிற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு, நம்ம சவுக் சங்கர், இந்த சினிமா ரிவ்யூ பண்ற இட்டிஸ் பிரசாந்த், இந்த பிஸ்மி, அப்புறம் பழையபேச்சி ஆனந்தன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்க வந்து படத்தை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் காசு இறக்கி இவனுக்கு ஆதரவா பேச வச்சு அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அதை பார்த்து மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பார்க்க இன்னும் ஆர்வம் அவனுக்கு தூண்டுது. ஸோ அவர் எதிரி யாரு? அவங்க ரசிகர்கள், அன்சிவிலைஸ்டு கிரௌடுன்னு அவங்க ரசிகர்கள் முதல்ல. அப்புறம் இந்த மாதிரி காசு கொடுத்து பேச வைக்கிற சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு கூட்டம். இவ்வளோ தவறுகள் இவங்க பக்கம் நடந்திருக்கு. இந்த 40 பேர் உயிர்ந்த இவங்க 2 பேருக்கும் திமுகக்கும் தாவேக்காக்கும் நடக்கிற அந்த கூட்டத்தை காட்டுற சண்டையில 40 உயிர்கள் அனாமத்தா போயிருக்கு. ஒரு அம்மாலாம் வந்து 9 மாசம் கர்ப்பிணி, 2 உயிர் போயிருக்கு. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது, எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? இந்த காணொலியை நான் இதோட முடிக்கிறேன். இன்னும் மிச்சம் 3 இருக்கு. ஆளும் தரப்பு, ஊடகம், பொதுமக்கள். இந்த மிச்சம் 3 வந்து நம்ம அடுத்த பாகத்துல பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.